வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, வர 28ஆம் தேதி ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா தமிழகம் வராராம். இப்போ தான் பிரைம் மினிஸ்டர் தமிழகம் வந்துட்டு போயிருக்காரு. அடுத்து ஹோம் மினிஸ்டர் தமிழகம் வராரு. 2 நாள் பயணமாக வராரு. இந்த பயணத்தில் கூட்டணி குறித்து மீதி இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள்லாம் முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஓபிஎஸ் எந்த பக்கத்து போகிறது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்காரு. திமுக சேகர்பாபு ஓபிஎஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, ஓபிஎஸ் அண்ணன் என்டிஏக்குள்ளே வருவாருங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அதனால் ஓபிஎஸ் எந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுக்க போகிறாரு அப்படிங்கிற சஸ்பென்ஸ் நீடிக்குது. மோஸ்ட் ப்ராபபிளி ஹோம் மினிஸ்டருடைய வருகையின் போது இந்த சஸ்பென்ஸுக்கு தீர்வு கிடைக்கும், விடை கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஒன்று. ரெண்டாவது, தேமுதிகவுடைய நிலைப்பாடு. தேமுதிகவும் இப்போ யார் பக்கத்து போகிறது அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்காங்க. அதற்கும் சொல்யூஷன் ஜனவரி 28 இல்லை அதுக்கு முன்னாடியே கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் பாஜக அதிமுக இடையேயான தொகுதி பங்கீடு. தினமலர் என்ன சொல்லியிருக்காங்க, பாஜகவுக்கு 30, என்டிஏல இருக்கக்கூடிய 2 சிறிய கட்சிகள் தாமரை சின்னத்தில் போட்டியிட விரும்புகிறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் சேர்த்து 35 தொகுதிகளை ஒதுக்க இபிஎஸ் முடிவெடுத்திருக்காரு அப்படின்னு தினமலர் ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. இது சம்பந்தமாக ஹோம் மினிஸ்டருடைய மீட்டிங்கில் முடிவெடுக்கப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். 35 பத்தாது அப்படின்னு கூடுதலாக தொகுதிகளை ஹோம் மினிஸ்டர் கேட்டு பெறுவார், லாக் பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் பாஜக தொண்டர்கள் இருக்காங்க. அண்ணாமலை அவர்களும் தொடர்ந்து பாஜக மேலிட தலைவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. அண்ணாமலைக்கு பாஜக மேலிடம் சில அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அசைன்மெண்ட் படி தான் அண்ணாமலை இப்போ நடந்து வராரு. உதாரணத்துக்கு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை என்டிஏக்குள்ளே கொண்டு வந்தது அந்த அசைன்மெண்ட்டுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. பேலன்ஸ் தேமுதிக, ஓபிஎஸ் இவங்க கிட்டையும் அண்ணாமலை பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான அசைன்மெண்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் வருது. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் 2024 பாராளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படணும், சீட் ஷேரிங் இருக்கணும் அப்படிங்கிறதுல அண்ணாமலை தெளிவாக இருக்காரு. அமித்ஷா கிட்டையும் நிறைய இன்புட் கொடுத்துருக்காரு. அதன் அடிப்படையில் வர 28ஆம் தேதி அமித்ஷா இபிஎஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். 28ஆம் தேதி சுற்றி இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். யார் யார் எந்த கூட்டணியில் இருக்காங்க, யார் யாருக்கு எவ்வளவு தொகுதிகள் அப்படிங்கிறது ஓரளவு ஃபைனலைஸ் ஆயிரும், நம்மளுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், விஜய் இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடத்தியிருக்காரு. தாவேக்காவுடைய மீட்டிங் நடந்திருக்கு, மாநில மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்ற கூட்டம். இதில் விஜய் என்ன சொல்லிட்டாரு, கடைசியில் சிங்கிளாகவே தாவேக்கா ஜெயிக்கும், சிங்கிளாக போட்டிட்டாலும் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. அப்போது தாவேக்காவோட யாரும் கூட்டணிக்கு வரலை அப்படிங்கிறத மறைமுகமாக விஜய் குறிப்பிட்டிருக்காரு. நம்ம தொடர்ந்து சொல்கிற விஷயம் தான் இது. ஏன்னா தாவேக்கா புதுசாக அரசியலுக்கு வந்திருக்காங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு எவ்வளவு ஆதரவு இருக்குது அப்படிங்கிறது தெரியலை. சோசியல் மீடியாவில் வரதை வச்சு நம்ம எதுவும் முடிவெடுக்க முடியாது. சமூக வலைதளத்தில் விஜயுடைய ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் கிராமங்களில் என்ன நிலவரம், இதெல்லாம் தேர்தல் முடிவப்போ தான் நமக்கு தெரியும். ஒரு தடவை விஜய் தேர்தலை சந்தித்தா உண்மையிலேயே அவருக்கு எவ்வளோ வாக்கு வங்கி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஒரு வாட்டி இன்னும் தேர்தலை சந்திக்கலையா, அதனால தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் விஜயோட கூட்டணி வைக்க தயங்குறாங்க, ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் திமுகவுடனான கூட்டணியை முடிச்சுக்கிட்டு விஜயோட போக அவங்க யோசிக்க மாட்டாங்க. எதுக்கு ரிஸ்க்கு, ஒரு தேர்தல் விஜய் போட்டியிட்டு அவருடைய ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணி காமிக்கட்டும், அவருக்கு உண்மையிலே ஓட் ஷேர் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணால் அடுத்த தேர்தலில் நம்ம போய்க்கலாம் அப்படிங்கிற காலை தான் எடுப்பாங்க. அதுதான் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். அதுதான் ஆக்சுவலாக நடந்திருக்கு. இப்போ வரைக்கும் தாவேக்காவோட யாரும் கூட்டணிக்கு வரலை அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அதை தான் இன்னைக்கு மீட்டிங்லையும் மறைமுகமாக விஜய் உணர்த்தியிருக்காரு. தனியாக போட்டிட்டாலும் தாவேக்கா ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து செங்கோட்டையன் அந்த மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காருன்னா, விசில் சின்னம் குறித்து தொண்டர்களுக்கு ஒரு அறிவுரை வழங்கியிருக்காரு. விசில் சின்னம் அப்படிங்கிறதுனால எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கும், அதே நேரத்தில் அந்த விசில் சின்னத்தை நெகட்டிவாகவும் கொண்டு போயிடக்கூடாது. தூங்கி கொண்டிருப்பவர்களின் காது அருகே விசில் அடிச்சிடாதீங்க, ஓட்டு போயிடும். பஸ் ஸ்டாண்டில் வயதானவரிடம் சென்று விசில் அடித்தால் அவர்கள் தடுமாறி போய் விடுவார்கள், அதனால் விசில் அடிக்கிறதுலையும் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு செங்கோட்டையன் தொண்டர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்காரு. செங்கோட்டையனுடைய அட்வைஸும் இன்னைக்கு வைரலாக ஷேர் ஆகுது. மூணாவது என்ன பார்க்க போகிறோன்னா, பங்களாதேஷுக்கு அடிக்கு மேலே அடி விழுந்துருக்கு, சேர்க்க சரியில்லை. பாகிஸ்தானோட இப்போ ரொம்ப நட்பாக பழக ஆரம்பிச்சிருக்கானுங்களே, அதனால அடி மேலே அடி விழுந்துருக்கு. T20 வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்டில் இருந்து வெளியேறி இருக்காங்க. ஒன்று மொதல் அடி. ரெண்டாவது அடி என்ன தெரியுமா, பங்களாதேஷில் டெக்ஸ்டைல் மில்ஸ் காலவரையின்றி நாங்கள் மூட போகிறோம், ஷட் டவுனை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இது ரெண்டாவது அடி. ஏன்னா பங்களாதேஷே டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை நம்பி தான் இருக்குது. அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியே காலவரையற்ற ஷட் டவுனை அறிவிச்சிருக்காங்க. இது பங்களாதேஷில் ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பங்களாதேஷ் மக்கள் இனி வரக்கூடிய காலங்களில் சவாலான பீரியடை சந்திப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பொருளாதாரமே திவாலாயிரும் என எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து
ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய ஆலை மூலமாக அதானி பவர் என்ன பண்ணாங்கன்னா பங்களாதேஷுக்கு மின்சாரத்தை ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கான ப்ராப்பரான செட்டில்மெண்ட்டை பங்களாதேஷ் அதானி பவருக்கு வழங்கலை. அதனால் அதானி பவர் என்ன பண்ணிட்டாங்க, மின்சாரத்தை வழங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டாங்க. இப்போது டாக்காவில் பங்களாதேஷுடைய கேபிட்டலில் இதனால் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா பவர் கட்டு. இந்த பவர் கட்டுக்கும் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஷட் டவுனுக்கும் லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மிக கொடுமையான காலகட்டத்தை பங்களாதேஷ் இனி வரக்கூடிய காலங்களில் சந்திப்பாங்க. இந்தியாவை பகைச்சிக்கிட்டு பாகிஸ்தானுக்கு முட்டு கொடுத்தா இதுதான் நிலைமை. இதுக்கு மேலேயும் மோசமான நிலைமையை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னா பொதுமக்கள் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.